மார்க்கு 15வது அதிகாரம் 34வது வசனத்திலே 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 37வது வசனம், இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அல்லேலூயா. மத்தேயு 27வது அதிகாரம் 50வது வசனம் இப்படி சொல்லுகின்றது, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். Jesus cried out again with a loud voice and yielded up his spirit. மார்க் 15:34 ஏற்கனவே வாசித்த அந்த வசன பகுதி. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அந்த மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்ட அந்த சத்தம் என்ன சொன்னது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய மொழியாக்கம் அராமிய மொழியிலே ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி, அப்படி என்றால் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று அந்த வார்த்தையை ஆண்டவர் எழுத ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையில் மரித்தது நான் என்றால் என்னுடைய சுயசரிதியை 4 பேர்களை கொண்டு 4 சுவிசேஷகர்களை கொண்டு எழுத வேண்டும் என்று இருந்தால் இந்த வசனத்தை நான் எழுத விட்டிருக்க மாட்டேன். இந்த வசனம் என்னுடைய பலவீனத்தை காண்பிக்கும் வசனம். இந்த வசனம் என் தேவன் என்னை கைவிட்டார் என்று குறிப்பாக சொல்லும் வசனம். அப்படி புரிந்து கொண்டு தன்னைத்தானே ரட்சிக்க முடியாத தேவன் எப்படி உலக ஜனங்களுடைய பாவங்களுக்காக மரிக்க முடியும் என்று நியாயமாக ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு வசனமாக இந்த 34வது வசனம் இருப்பதினாலே இந்த வசனத்தை நான் எழுத எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன், யாரையும் எழுத விடவும் மாட்டேன். ஆனால் சிலுவையில் மரித்தது மனிதன் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதினாலும் அவர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் இப்பொழுது வீற்றிருக்கும் பொழுதும் வெட்கமடையாதவராக ராஜரீகம் செய்கிறவராக வீற்றிருப்பதினாலே அவருக்கு தெரியும் எது பலம் எது பலவீனம் என்று. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். அல்லேலூயா. நாம் பலவீனம் என்று நினைக்கும் காரியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வையிலே பலனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.